Hello to everyone. Welcome to Samacheer Education YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோ செஷன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 11th Standard English prose தான் பார்க்க போறோம். So first prose இருக்கு இல்லையா, அதாவது the portrait of a lady. So இந்த particular prose தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா குஷ்வந்த் சிங் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டோரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த குஷ்வந்த் சிங் இருக்கார் இல்லையா, அதாவது இந்த ஆத்தர் இவருடைய ஒரு பாண்டிங், ஒரு லவ்லி பாண்டிங் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் கிராண்ட் மதர் அப்படின்றது தான் ஸ்டோரியே. ஓகே, here is a story that brings out the bond between the author and his loving grandmother. அதாவது இந்த ஆத்தர் இருக்கார் இல்லையா குஷ்வந்த் சிங், அவருடைய கிராண்ட்மதருக்கும் அவருக்கும் உள்ள பாண்டிங் பற்றின ஸ்டோரி தான் இது. ஓகே, my grandmother, like everybody's grandmother, was an old woman. She had been old and wrinkled for the 20 years that I had known her. People said that she had once been young and pretty and had even had a husband, but that was hard to believe. My grandfather's portrait hung above the mantelpiece in the drawing room. He wore a big turban and loose-fitting clothes. His long white beard covered the best part of his chest, and he looked at least 100 years old. He did not look the sort of person who would have a wife or children. He looked as if he could only have lots and lots of grandchildren. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கிராண்ட் மதர் வந்து எல்லாரையும் மாதிரி தான் ஒரு ஓல்டு உமன். அவங்க வந்து ஒரு 20 இயர்ஸாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிங்கிள்ஸ், அதாவது இந்த வயசான சுருக்கம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய பீப்புள் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க யங்காக இருக்கும்போது ரொம்பவே ப்ரிட்டியாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஹஸ்பண்டும் இருந்தார். ஆனால் அது வந்து என்னால் நம்ப முடியல. ஏன்னா அவங்களுடைய கிராண்ட்ஃபாதருடைய ஒரு போர்ட்ரேட்னா என்னென்னா பிக்சர், அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, ஸோ அது அபவ் த மேண்டில் பீஸ்னால் என்னென்னா அந்த ஃபயர் பிளேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே ஒரு வால் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வச்சுருப்பாங்க அந்த ட்ராயிங் ரூம் கிட்ட. ஸோ அந்த போர்ட்ரேட் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய டர்பன்னா தலையில் ஒரு தலைப்பாகை மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட்டிருப்பார். ஒரு லூஸான க்ளோத் போட்டிருப்பார். அவருடைய லாங் அண்ட் ஒயிட் பியர்ட் பார்த்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட அவரோட செஸ்ட்டை கவர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய பியர்ட் வச்சுருந்தார். இவர் அட்லீஸ்ட் அவரை பார்க்கும்போது ஒரு 100 இயர்ஸ் ஓல்டு மேன் மாதிரி இருப்பார். அப்படிப்பட்ட பர்சன் வந்து ஒரு ஒய்ஃபோ சில்ட்ரனோ இருக்கிற பர்சன் மாதிரி தெரியல, ஆனால் அவர் வந்து கிராண்ட் சில்ட்ரனே இருக்கிற மாதிரியான பர்சன் மாதிரி, அதாவது ரொம்பவே வயசானவர் மாதிரி இருந்தார். அப்போ எப்படி அந்த வயசில் என் கிராண்ட் மதருக்கு வந்து அவர் ஹஸ்பண்டாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. As for my grandmother, being young and pretty, the thought was almost revolting. She often told us of the games she used to play as a child that seemed quite absurd and undignified on her part, and we treated it like the fables of the prophets she used to tell us. அதாவது அவங்களுடைய கிராண்ட் மதர் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே யங் அண்ட் ப்ரிட்டியாக இருப்பாங்க. அதாவது இந்த விஷயம் வந்து அதாவது இவருடைய குஷ்வந்த் சிங் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த ஒரு தாட் வந்து ஒரு ரிவால்ட்டிங் அப்படின்னா ஒரு டிஸ்கஸ்டிங்கான விஷயமா இருக்குது. ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு அவங்க கிராண்ட்ஃபாதர் ரொம்பவே வந்து வயசானவராக தெரிகிறாரு, இவங்க வந்து ரொம்ப ப்ரிட்டி அண்ட் யங் அந்த டைமில் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷீ ஆஃபன் டோல்ட் அஸ், அதாவது அந்த கிராண்ட்மா பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. சைல்டாக இருக்கும்போது அவங்க என்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சுது, இவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஸ்டோரி அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. She had always been short and fat and slightly bent. Her face was a crisscross of wrinkles running from everywhere to everywhere. No, we were certain she had always been as we had known her. Old, so terribly old that she could not have grown older, and had stayed at the same age for 20 years. She could never have been pretty, but she was always beautiful. She hobbled about the house in spotless white with one hand resting on her waist to balance her stoop and the other telling the beads of her rosary. Her silver locks were scattered untidily over her pale,
puckered face and her lips constantly moved in inaudible prayer. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்பவே வந்து ப்ரிட்டியாக இருப்பாங்க யங்காக இருக்கும்போது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய இந்த குஷ்வந்த் சிங் இருக்கார் இல்லையா, அவருக்குலாம் ரொம்பவே ஒரு இதுவான விஷயமா இருக்குது. என்னடா இது புதுமையாக இருக்குது. இவங்க பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா ரொம்பவே பெண்ட் ஆகி ஷார்ட்டாக ஃபேட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஃபேஸ் ஃபுல்லாகவுமே வந்து ரிங்கிள்ஸாக இருக்கும். அவங்க அந்தளவுக்கு அழகுன்னு சொல்ல முடியாது. இப்போ அதாவது ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் அவங்க அப்படி தான் இருக்காங்க. இவங்க எப்படி வந்து ப்ரிட்டின்னு சொல்ல முடியும்? அவங்களுக்கு பட் ஷீ வாஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அழகு தான், பட் இவ்வளோ வந்து ஒரு ஓல்டு லேடி ரிங்கிள்ஸ் இருக்கும். அவங்க எப்படி வந்து அந்த ஏஜில் வந்து ப்ரிட்டியாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியும்? 20 இயர்ஸாகவே அப்படி தான் இருக்காங்க அவங்க. அவங்களுடைய வாக்கிங் பார்த்திங்கன்னா ஹாபிள்டுனா வந்து ஒரு மாதிரி காலெல்லாம் க்ராஸாக வச்சு நடக்கிறது, அதாவது ஒரு தடுமாற்றமாக நடப்பாங்கள்ல, அந்த மாதிரி நடக்கிறது. ஆல்வேஸ் வந்து அவங்களுடைய வீட்டை பற்றி பேசுவாங்க. அதாவது ஸ்பாட்லெஸ் அப்படின்னா ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கிறத பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களுடைய சில்வர் லாக்ஸ் அப்படின்னா அந்த க்ரே ஹேர் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பியூக்கர்டு ஃபேஸ்னால் வந்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங்கான அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்பயுமே அவங்களுடைய லிப்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா வந்து ஏதாவது ஒரு ப்ரேயர் சொல்லிகிட்டே இருப்பாங்க வாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்டான மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகே, எஸ், she was beautiful. She was like the winter landscape in the mountains, an expanse of pure white serenity, breathing peace and contentment. அவங்க இவ்வளோ வந்து யங்காக இருக்க மாட்டாங்க, இதுவாக இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் எல்லாமே சொல்லிடுறாங்க. பட் இவங்களுக்கு அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது வந்து பெருசாக எடுத்துக்கல. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒரு ஷிஸ் லைக் வின்டர் லேண்ட்ஸ்கேப், அந்த மவுண்டெயினில் வந்து ஒரு வின்டர் லேண்ட்ஸ்கேப் மாதிரியும் ஒரு பியோர் ஒயிட் செரெனிட்டினா ஒரு காமான ப்ரீத்திங், ஒரு பீஸ்ஃபுல்லான இது மாதிரி அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. My grandmother and I were good friends. My parents left me with her when they went to live in the city and we were constantly together. She used to wake me up in the morning and get me ready for school. She said her morning prayers in monotonous sing-song while she bathed and dressed me in the hope that I would listen and get to know it by heart. I listened because I love her voice but never bothered to learn it. Then she would fetch my wooden slate which she had already washed and plastered with yellow chalk, a tiny earthen ink pot and a red pen, tie them all in a bundle and hand it to me. After a breakfast of a thick stale chapati with a little butter and sugar spread on it, we went to school. She carried several stale chapatis with her for the village dogs. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங்கில் வந்து அவரை எழுப்பி, யார் குஷ்வந்த் சிங் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி சொல்கிறாங்க. அவர் வந்து எழுப்பி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங் ப்ரேயர் ஒரு மோனோட்டோனஸ் சிங் சாங். மோனோட்டோனஸ்னால் எவ்ரிடே ஒரே விஷயம், அதாவது போரிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதை வந்து பாடிட்டு அதாவது அவரை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணும்பொழுது இதை அவருக்கு பாடிட்டே இருப்பாங்க. அவர் வந்து அவங்க வாய்ஸ் நல்லாயிருக்கும்னு கேட்டுட்ருப்பார். பட் அதை வந்து அவருக்கு வந்து கற்றுக்கணும் ஃபுல்லாக அப்படின்ற எந்த ஒரு எண்ணமுமே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய உடன் ஸ்லேட், அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஸ்லேட்டில் தானே எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி உடன் ஸ்லேட்டில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லோ சாக்கு, அதுக்கப்புறம் ஒரு இங்க் பாட்டு, ரெட் பென், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் மாதிரி டைப் பண்ணி அவர் கையில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி சப்பாத்தி கொடுத்து அதில் வந்து வெண்ணெயை தடவி அது மேலே சுகர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு, அதாவது ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க அந்த வில்லேஜ் டாக்ஸ்க்கும் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. My grandmother always went to school with me because the school was attached to the temple. The priest taught us the alphabet and the morning prayer, while the children sat in rows on either side of the veranda singing the alphabet or the prayer in a chorus. My grandmother sat inside reading the scriptures. When we had both finished, we would walk back together.
This time the village dogs would meet us at the temple door. They followed us to our home, growling and fighting with each other for the chapati we threw to them. இந்த பேராகிராஃபில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பயுமே அவங்க கிராண்ட் மதர் பார்த்திங்கன்னா இவர் கூடவே போவாங்க ஏன்னா அவருடைய ஸ்கூல் பார்த்திங்கன்னா டெம்பிளோட அட்டாச் ஆகிருக்கு. அதனால எப்பயுமே கூடவே போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா அந்த ப்ரீஸ்ட் என்ன பண்ணுவாங்களா, இவங்களுக்கு வந்து ஆல்ஃபபெட்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு சில சில்ட்ரன்ஸ்னால் பார்த்திங்கன்னா அந்த ஆல்ஃபபெட்ஸ் பாடுவாங்க, ப்ரேயரும் பாடுவாங்க. கிராண்ட்மா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த டெம்பிள்குள்ளே உட்காந்துட்டு ஸ்கிரிப்சர்ஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி சாமி படிக்கிற புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த பைபிள், அதுக்கப்புறம் குரான், அந்த மாதிரி ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் படிக்குவாங்க. when we had both finished, 2 பேருமே முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றாவே நடந்து போவாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய டாக்ஸ் வந்து அவங்க 2 பேரையும் அந்த டெம்பிள் டோர்லேருந்து வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகும், சண்டை போட்டுகிட்டே ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுட்டு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த சப்பாத்திஸ் கொடுப்பாங்க இல்லையா அந்த டாக்ஸ்க்கு, அதுக்காக அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. When my parents were comfortably settled in the city, they sent for us. That was a turning point in our friendship. Although we shared the same room, my grandmother no longer came to school with me. I used to go to an English school in a motor bus. There were no dogs in the street and she took to feeding sparrows in the courtyard of city house, அதாவது of our city house. ஸோ இவங்க பேரண்ட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல செட்டில் ஆனதுக்கப்புறம் இங்கே போயிடுறாங்க இவங்க 2 பேரும். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட், அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில். அந்த இடத்துல 2 பேருமே சேம் ரூமை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க கிராண்ட்மா என்ன பண்ண முடியாது, கூட போக முடியாது. ஏன்னா அவர் இப்போ வந்து இங்கிலீஷ் ஸ்கூலில் படிக்கிறாரு இல்லையா, அப்போ மோட்டார் பஸ்ஸில் தான் போவார். அதுக்கப்புறம் அந்த டைமில் அவங்க டெம்பிள் கிட்டே போகும்போது நிறைய டாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பட் இந்த இடத்துல அந்த டாக்ஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா வந்து அவங்க ஸ்பேரோக்கெலாம் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல அவங்களால அந்த டாக்ஸ் எல்லாம் பார்க்க முடியல. அதனால் ஸ்பேரோஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கோர்ட்யார்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நிறைய ஃபீட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் தி இயர்ஸ் ரோல்டு பை we saw less of each other. For some time she continued to wake me up, get me ready for school. When I came back, she would ask me what the teacher had taught me. I would tell her the English words and little things of Western science and learning, the law of gravity, Archimedes' principle, the world being round, etc. This made her unhappy. She could not help me with my lessons. She did not believe in the things they taught at the English school and was distressed that there was no teaching about God and the scripture. One day, I announced that we were being given music lessons. She said nothing, but her silence meant disapproval. She rarely talked to me after that. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் 2 பேரும் அதிகமாக பார்த்துக்கல. ஏன்னா அவர் இங்கிலீஷ் ஸ்கூல் போயிட்டார் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அவங்க வந்து கண்டினியூஸாக அவருக்கு வந்து அவரை வேக்கப் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவரை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது அவர் ஸ்கூல்லேருந்து திரும்பி வரும்பொழுது என்னென்ன படித்தேன் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் வந்து சொல்கிற ஒரு விஷயங்கள், அதாவது வெஸ்டர்ன் திங்ஸ் மாதிரி இந்த சயின்ஸ் லேர்னிங், அதுக்கப்புறம் லா ஆஃப் கிராவிட்டி, ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரியலை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணலை. ஏன்னா அவங்களால அந்த லெசன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணவும் முடியாது அப்படின்ற ஒரு காரணமும் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அந்த இங்கிலீஷ் ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா காடை பற்றியும் இந்த ஸ்கிரிப்சர்ஸ் பற்றியும் அவங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருக்குது. ஒரு நாள் இவரும் பார்த்திங்கன்னா குஷ்வந்த் சிங் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து மியூசிக் லெசன்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவங்களுடைய சைலன்ஸே வந்து இதுக்கு ஒரு டிஸப்ரூவலாக இருக்குது. அதுக்கப்புறத்துலேருந்து 2 பேரும் கொஞ்சமாக தான் பேச ஆரம்பித்தாங்க. பேசுகிறதெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா அவங்க ரொம்பவே டிஸப்பாயிண்ட் ஆகிட்டாங்க இவர் படிக்கிற ஸ்கூல்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செஷன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேராகிராஃபோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செஷனில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோ அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.